எங்கள் வீட்டு விநாயகர் ஸ்பெஷல். காலையிலே குளித்து ரெடி ஆகிட்டு பிள்ளையார் வாங்கிட்டு வரதுக்கு கிளம்பிட்டாங்க மேடம். அப்புறம் நானுமே குளித்து முடிச்சுட்டு அடுப்பு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நேற்று நைட்டு எந்த வேலையும் முடிக்காதனால காலையில் கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தெருவில் பிள்ளையாருக்கு கண்ணு திறந்தாங்க, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலை செஞ்சு அப்படியே வச்சுட்டு அங்கே போயிருந்தேன். சிவகாமியை ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சு சிவகாமியை வீடியோவில் காமிச்சு. அவங்களுமே வந்திருந்தாங்க. அவங்க வீட்டில் பூத்த பூ, கொய்யா பழம் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து பிள்ளையாருக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் ஊரோட விநாயகர் இப்படி தான் இருந்தார். இவ்வளோ பெருசில் கம்பீரமாக அழகாக மாடு மேலே உட்காந்துட்டு இருந்தார். அப்புறம் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரிலாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டு குட்டி பாப்பாவும் அங்கே வந்திருந்தா. எல்லாருமே தெருவில் இருக்கிற எல்லாருமே அங்கே போயிருந்தோம். முடிச்சதுக்கப்புறம் பிரசாதம் தந்திருந்தாங்க. அதையுமே வாங்கி எடுத்துகிட்டு வந்திருந்தாச்சு. லெமன் சாதம், கடலை, சக்கரை பொங்கல், கொழுக்கட்டை இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நம்மளோட வீட்டில் என்னென்ன ஸ்பெஷலாக நான் செஞ்சுருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் காமிக்கிறேன். கொழுக்கட்டையும் சக்கரை பொங்கலும் மாமியார் செஞ்சுருந்தாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அதையே வச்சு படைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் அப்பளம் பொரித்து வச்சுருக்கேன். அப்புறம் கீழே பாயசம் வச்சுருக்கேன். இன்றைக்கி ஜவ்வரிசி போட்டு பாயசம் வச்சுருக்கேன். இது வரைக்கும் நான் ஜவ்வரிசி போட்டு வச்சதே இல்லை. இன்றைக்கி சேமியா ஜவ்வரிசி போட்டு பாயசம் வச்சுருக்கேன். நெய்யில் முந்திரி, திராட்சை, பூசணி விதை இதெல்லாமே, ஏலக்காய் இதெல்லாமே வறுத்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் சாதம் சுட வடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இது எல்லாமே போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா உருளைக்கிழங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தியான ரசம் வச்சுருக்கேன். ரசத்தில் என்ன ஹெல்தி அப்படின்னு கேட்கலாம். கடலை வேக வச்ச தண்ணியை வச்சு ரசம் வச்சுருக்கேன். ஸோ ப்ரோட்டீன் வெர்ஷன் ஆஃப் ரசம் இது. நெக்ஸ்ட்டு கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வெள்ளைக்கடலை தான். அதுக்கப்புறம் கருப்பு உளுந்தில் வடை சுட்டு வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக நம்ம செஞ்சது. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன ஸ்பெஷலாக செஞ்சீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக எல்லாத்தையுமே இலையில அடுக்கி வச்சுட்டு வாங்கிட்டு வந்திருந்த பழம், பொரி, கடலை இது எல்லாமே நீட்டாக வச்சு அப்புறம் விநாயகரை அலங்காரித்து சூப்பராக இன்றைக்கி படைச்சி முடிச்சாச்சு. படைச்சி முடிக்கிறதுக்கு எனக்கு 2 மணி ஆச்சு. அதனால தான் வீடியோ நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை மணிக்கு படிச்சிங்க அப்படின்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் கலை நிகழ்ச்சி இருக்குது. நான் அதுக்கு போயிட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு நைட்டு போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.